ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன். பின்ன கிட்னி திருடினாக்கா உன்னை ஜெயிலுக்கு கிடப்பாம ஜெர்மன் டூருக்கு அனுப்புவாங்க. ஐயோ எனக்கு வேர்க்குதே. கண்டிப்பா டிவிக்கே தான் காரணம். இந்த வீடு சுத்துறதுக்கும் டிவிக்கே தான் காரணம். நாங்க வந்து சாமி கும்பிடுறது தப்புன்னு எங்கேயுமே சொன்னது இல்லைன்னு, கும்புறோம் சாமி அப்படின்னு சொல்றதுதான் தப்புன்னு சொல்லியிருக்கோம். பட் எதுவா இப்ப நம்ம எப்ப சாமி கும்பிடுறது தப்புன்னு சொன்னோம்? சாமி கும்பிடுறதெல்லாம் சரிதான், ஆனா உன்ன மாதிரி கூழ கும்பிடு போட்டு தான் சாமி கும்பிட கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம், புரியுதா? நானே 6 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கே வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன அவ்வளவு பெரிய புளுத்தியா? ஒரு முறை நானே வந்து பர்மிஷன் கேட்டு 6 மாசம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு முறை நீ வந்து பர்மிஷன் கேட்டு தரலையா? நீ அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. அங்க வந்து ரோட்ல அங்க பெருக்கிட்டு இருக்காங்க பாரு தூய்மை பணியாளர்கள், அவங்க உன்னை செருப்பால அடிச்சு துரத்தாத வரைக்கும் நல்லது நினைச்சுக்கணும். ஒரு முக்கியமான ஜோசியருக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, ஓகே. பட் அவருக்கு சம்பளம் எங்க இருந்துனே வருது? அது எங்களோட வரி பணம் தானே. அவருக்கு சம்பளம் எங்க இருந்து வருது? குண்டில இருந்து வருது. வெளியே வந்து நான் உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், உனக்கு கண்டம் துண்டமாக்கிடுவேன், சாவடிச்சிருவாங்க, உன்னை இப்படி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் என்ன வெறும் வாய்ஸ் அவுட் ஆல் தானா? நீ என்ன வந்து வீடியோ போட்டியா? நான் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு நான் பிரச்சாரம் பண்ண போறேன், போர்டு பிடிச்சி நின்னுட்டு நான் மோடி மஸ்தான் வித்த காட்ட போறேன்னு சொன்னியா? யார்கிட்டாச்சும் இல்ல வீடியோ போட்டியா? யார்கிட்டயுமே சொல்லாம நீ சீக்கிரட்டா போய் நின்னுட்டு 2 போர்டை பிடிச்சி நின்னுட்டு ஆடிட்டு வந்துட்டுனாக்கா எங்களுக்கு தெரிஞ்சிருமா? நீ சொல்லிட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்குமா? நீ பேசுறல அந்த வாய் இன்னைக்கு இருந்திருக்காது உனக்கு.